ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரமி கிச்சன். நம்ம நார்மலாக செய்கிற ஃபுட்டையே கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். கேரளாவோட பாரம்பரிய அரிசியான மட்டா ரைஸில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கிற மெக்னீசியம் சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வைட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் வராமல் இருக்க அடிக்கடி இதை யூஸ் பண்ணலாம். இந்த மட்டா ரைஸ் கஞ்சி சின்ன சின்ன டிப்ஸோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அரை கிளாஸ் மட்டா ரைஸ் எடுத்திருக்கேன். முழு அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதால குருணை பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி பச்சை பயிர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டும் சேர்ந்து 3/4 கிளாஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 6 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் வாஷ் பண்ணி வச்ச அரிசியை சேர்த்துட்டு காரத்துக்காக 1 டீஸ்பூன் பெப்பர் க்ரஷ் பண்ணி வச்சது, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக சேர்க்குறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மிலேயே ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வைக்கும்போது அரை குக்கருக்கு கீழே தண்ணி இருந்தால் மட்டும்தான் மேலே பொங்கி வராது, அதை பார்த்துக்கணும். சிலர் கஞ்சியில் முதல்லையே தேங்காய் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது தேங்காயோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்காது. நான் எப்போவுமே கடைசியாக தான் தேங்காய் துருவல் சேர்ப்பேன். அப்போ தான் அதனோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்போ 2 கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கஞ்சிக்கு துவையல், சட்னி, பொரியல் அப்படின்னு எது வச்சு சாப்பிட்டாலும் சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுவைப்போம், மகிழ்வோம். மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்.